ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயிலும் கீயும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருவோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்துடலாம். இப்போ இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக தான், அதனால் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துப்போம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நமக்கு வேணுன்னா இதில் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்க்கும்போது இன்னும் நல்லா நமக்கு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது வந்துட்டு நல்லா வறுபடட்டும். பார்த்திங்கன்னா பருப்பு இந்தளவு செவந்து வரணும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இட்லி சேர்த்துடலாம். இட்லி வந்து நான் இந்த சைஸ் அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 இட்லி வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண 4 இட்லியும் இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 2 ஸ்பூன் அளவு இட்லி பொடி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டும் சில்லி பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நல்லா ஸ்பைஸியாக வேணும், அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லியில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு தூவி விட்டுடலாம். உப்பு வந்து நம்ம பொடி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈவனாக எல்லா இட்லிலையும் வந்து மிக்ஸ் ஆகிடும். அதனால இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் கிண்டி விட்டுடலாம். நம்ம போட்ட இட்லி பொடி இது எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைனா இட்லி பொடியெலாம் கருகிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக லாஸ்ட்டாக கீ சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் கீ சேர்த்துட்டு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இறக்க போகும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொடி இட்லி ரெடி. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சோயா 65 தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் அளவு சோயா எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் அளவு சோயா எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். இது கூட ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வேக விட்டுடலாம். இது வந்து நம்ம தனியாக பாயில் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி சுடுதண்ணிலே 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்தோம்னாவே சோயாலாம் வெந்துடும். இப்போ இதை தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சுக்கலாம். உடனே வந்து புளிய முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். அதனால ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்போம். இப்போ இதை ஆறிடுச்சு. இப்போ இதில் புழிஞ்சு இதுலேருந்து தண்ணியெலாம் எடுத்துடலாம். நமக்கு தண்ணியும் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். ஏதாவது குழம்பு வச்சிங்கன்னா அதில் கூட இந்த தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா சோயாவையும் புழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ சோயா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துப்போம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருவோம். கொஞ்சம் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு வந்துட்டு நச்சு போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மிளகும் சீரகமும் சேர்த்து நச்சு போட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி செஞ்சு போட்டிருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துடலாம். ஒரு 1 நிமிஷம் அப்படியே கிண்டாமல் விட்டுடலாம். அதுக்கப்புறமா கிண்டினோம்னா நமக்கு மசாலா எதுவும் பிரிஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி கிண்டி விட்டுடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி செய்யும்போது மசாலா எல்லாம் சோயா சங்க்ஸில் நல்லா இறங்கி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவு செவந்திருந்தால் போதும், எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா சோயா சங்க்ஸையும் வறுத்தெடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோயா 65 ரெடி.